கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பார்ட்ஸ் இருந்திருக்கு. கராத்தே கிட் 2010 இருந்த ஒரு ஜாக்கி சான் படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது ஒரு படம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த சீரீஸ்ல மொத்தம் 5 படம் இருக்கு. இது 6வது படமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கராத்தே கிட் 1984, அடுத்து பார்ட் 2 1986, அப்புறம் 89ல வந்து 94ல ஒன்று, அப்புறம் கடைசியா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆன படம் தான் 2010ல வந்து த கராத்தே கிட். இது ஜாக்கி சான் நடிச்சது. இதை எல்லாருமே கன்ஃபார்மா பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி உள்ள 4 பார்ட்ஸையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது கராத்தையை பேஸ் பண்ணது. இந்த கராத்தே கிட் வந்து கராத்தையோட சேர்ந்த குன்ஃபுவை பேஸ் பண்ணது. அந்த 3 பார்ட்லயும் யாரு பெரிய மாஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியாகாய் அப்படின்னு ஒருத்தவர் தான் மாஸ்டர். அவருக்கு கீழே ட்ரெயின் ஆன ஒரு சின்ன பையன், அவனோட பேரு டேனியல் ரிசோசோ. அவன் சின்ன பையன்ல இருந்து இப்போ பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ அவர் ஒரு பெரிய கராத்தே மாஸ்டரா இருக்காரு. கராத்தையும் குன்ஃபு வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி தான் உணர்த்துற மாதிரி இந்த எல்லா படமும் இருந்திருக்கும். அப்படி இந்த லெஜெண்ட்ஸ் படத்துல என்னப்பா கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு கதை தான். ரொம்பலாம் கதை இருக்காது, ஏதோ சாதாரணமா ஒரு ஜாக்கி சானுக்கு பாத்திர மாதிரி தான் இருக்கும் இந்த படம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கராத்தே கிட் மாதிரி இருக்காது, ஒரு நார்மலான படம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கராத்தே மாஸ்டரான மியாகியை காட்டுறாங்க. அவருக்கு கீழே ஒரு சின்ன பையன் ட்ரெயின் ஆயிருக்கான் 1986ல. அவனோட பேரு டேனியல் ரிசோசோ. இவர் நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு இந்த மாஸ்டர். அப்படி உருவான ஒரு ஆள் தான் மிஸ்டர் ஹேன். இவர் ஒரு குன்ஃபு ஸ்கூல்ல நடத்திட்டு வராரு. அந்த ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பையன் தான் லீ ஃபோங். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க அம்மாவுக்கு இவன் சண்டை போடுறது, இந்த குன்ஃபுல ஈடுபாடு இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா ஒரு சண்டையோட முடிவு சண்டையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நியூயார்க் டாக்டரா ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. அதனால அவங்க அங்க போறாங்க. அதுக்காக தன்னோட பையனையும் கூப்பிடுறாங்க. ஆனா அவனோட பையனுக்கு குன்ஃபு தான் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு நியூயார்க்கு போயிடுறாங்க. நியூயார்க்ல ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி உள்ள போனா இவன் சண்டையெல்லாம் மறந்துடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தா அவங்க மாஸ்டரோட நினைப்பாவும் அப்படி இருக்கனால வீட்டை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு வெளியே போனா அங்க ஒரு பீஸா கடை இருக்கு. அந்த பீஸா கடையில ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த கடையோட ஓனர், பேரு விக்டர். அவரு நல்லா பழக்கமா பேசுறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு மியா. லீக்கு மியாவை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிருது. நல்லா பேசுறான் அவங்க கூட. அப்படியே அங்க இருந்து ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல யாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல. யாருமே மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸே கிடைக்காத நிலைமையில திருப்பி வெக்ஸாகி வீட்டுக்கு போயிட்டு இருப்ப மியா கூட இவங்களோட ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. அப்பயே மியா கூட நல்லா பேசி பழக மியா ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிறாங்க. மியா கூட அவன் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த வழியில போறப்ப பார்த்தா ஒரு கராத்தே ஸ்கூல் இருக்கு. அந்த கராத்தே ஸ்கூல்ல நின்று பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு குன்ஃபு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அந்த கராத்தே ஸ்கூல்ல ஒரு பெரிய ஆள் இருப்பான். அவன் பேரு கார்னர் டே. இவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியாவோட முன்னாள் காதலன். அறியாத வயசுல அவன் லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க நடக்கிற ஒரு கராத்தே போட்டியில வட்ட அவன் தான் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான். அவன் கொஞ்சம் முரடான ஆளு, அதனால அவனை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த பக்கம்லாம் போயிடாத அப்படின்னு அவனுக்கு எடுத்துற சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஒரு சைனீஸ் ஆள் வச்சிருக்கிற ஒரு கடைக்கு போறாங்க. அங்க சைனீஸ்ல பேசின உடனே அந்த பொருளை கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கம்மியான விலைக்கு நம்ம ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்துட்டான். அதனால எனக்கு இந்த நியூயார்க்கை சுத்தி காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயினு சரி வா அப்படின்னு நியூயார்க்கை ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ சுத்தி காட்டிட்டு இருக்கப்போ வண்டியில பெட்ரோல் இல்லாம போயிருது. அதனால சரின்னு மெட்ரோல் ஏறி போறாங்க. பார்த்தா அப்போ நம்ம மியாவோட முன்னாள் காதல் வந்து வீமுக்குனே வம்பிழுக்கிறான். இவன் தான் அவனோட புது பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. அவங்க அதை கிராஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த டே கான்வே அப்படின்றவன் விடவே மாட்டான். அவங்கள போட்டு ஒரு மாதிரி வம்பிழுத்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவோட கண்ணிலே குத்திடுறான். கண்ணை சுத்தி சவந்து போயிருது. நம்ம ஹீரோ எந்த சண்டையும் போடாம அமைதியா வந்துடுறான். கண்ணில் அடிபட்டனால அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுக்காக அதை மேக்கப் போட்டு மறைக்கிறதுக்காக நம்ம மியாவோட அப்பாட்ட கூட்டு போறாங்க. அவர் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போடுவாரு. போட்டு அந்த புண்ணை எல்லாத்தையும் மறைச்சிருச்சாரு. இருந்தாலும் திருப்பி இது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்கும், காலையில இது கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல காலங்காத்தால இவர் சொன்ன மாதிரி அது கலைஞ்சு உங்க அம்மா கண்ணில் அடிபட்டு இருக்கதை பாத்துடுறாங்க. எத்தனை வாட்டி உனக்கு சொன்ன சண்டைக்கு போகாத, இந்த வாட்டி சண்டைக்கு போயிருக்க அப்படின்னு அவனை உடனடியா அந்த காலேஜுக்குள்ள சேர்க்கறதுக்கான வழியே இறங்குறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு பையன்ட்ட டியூஷன் மாதிரி போக சொல்றாங்க. அவன் அங்க டெய்லியும் போயிட்டு இருக்கான். வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப தனிமையில ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம லீ. அப்போ அவங்க அண்ணனோட ஞாபகம் வருது. உங்க அண்ணன் இப்ப இல்ல, இவங்க அண்ணன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவங்க அண்ணன் இவனுக்கு குன்ஃபு கத்து கொடுத்துருப்பான். அதுலயும் கராத்தே கிக் அப்படின்னு ஒன்று கத்து கொடுத்துருப்பான். அதை வச்சு அப்படியே சுழட்டி வச்சு அடிக்கணும். அதை அவங்க அண்ணன் சூப்பரா பண்ணுவான். அதை இவனுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்க. இவனுக்கு லைட்டா வரல, இருந்தாலும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் விடியுது. காலைல ஸ்கூலுக்கு போனோடனே அங்க வந்து இந்த கண்ணில் குத்து
கத்துனால ஒருத்தன் கான்வே டேன்னு, அவன் திருப்பி வந்து நம்ம ஹீரோ வம்புலுக்க இந்த வாட்டி சண்டை போறதுக்கு தயாராகிறான் நம்ம ஹீரோ லீ. ரெண்டு பேருக்கு நடுவில் சரியா ஃபைட்டு போயிட்டு இருக்கு. அந்த கராத்தேல பெருசா இருப்பான்ல அவன் தான் போட்டு நம்ம லீயை அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இதுக்கு மேல தாங்க முடியாது, நம்மளோட ஸ்பெஷலான டிராகன் கீக்கை கொடுப்போம்னு டிராகன் கீக்கை கொடுக்கலான்னு வகை அதை எப்படியோ தடுத்து நம்ம லீயை கீழே தட்டி விட்டுறான். ஸோ இவன் இந்த கிக் பண்ண வரதை இவன் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றான். இவனை நம்மளால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டான். ஸோ ட்ரைனிங் ரொம்ப நாளா எடுக்காதனால இவனோட கும்ஃபு ஸ்கில்லும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு நாள் இருந்துகிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோயினோட அப்பா விக்டர், அந்த பீஸா கடைக்கான ஓனர் இருப்பார்ல, அவர் அடிக்கிறதுக்காக 4 பேர் வரானுங்க. அவர் அடிக்கிற பார்த்தா நம்ம ஹீரோ லீ என்ன பண்றான், அவனுங்களை சுழட்டி போட்டு குன்ஃபு முறையில போட்டு அடிக்க இதை பார்த்தா அவங்க அப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு சொல்லி தெரியா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தா இவர் ஊரு ஃபுல்லா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு. அந்த கடன்காரங்க திருப்பி வந்து இவர் அடிச்சு அடுத்த வாட்டி நீ இல்லாதப்ப நானே அவங்க அடிச்சு துரத்தோம்ல, அதுக்காக தான் அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல ஒரு பெரிய பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடக்கும். அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல ஏதோ ஒரு காலத்துல நம்ம விக்டர் தான் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா, நம்ம மியா அதாவது ஹீரோயின் பிறந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் பாக்ஸிங்லாம் தூக்கி போட்டார். இப்போ இவருக்கு நிறைய கடன் இருக்கு, கடன் தொல்லை இருக்கிறனால அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்து ஜெயிச்சா பணம் நிறைய கிடைக்கும். அதனால எனக்கு குன்ஃபுவோட இதுவும் தெரிஞ்சா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், எனக்காக நீ கத்து தெரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு கத்தும் கொடுக்குற முடிவாகிறான். இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அதை நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஒரு மோசமான டோர்னமெண்ட், அங்க போனீங்கன்னா நீங்க உயிரோட வருவீங்களான்னு கூட தெரியாது, அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு வேற வழி தெரியல, இந்த கடனை அடைக்க நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா ஒரே பிடிவாதமா இருக்காரு. அதனால நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட ட்ரைனிங் ரொம்ப கடுமையா இருக்கு. அவனால முடிஞ்ச அளவு அவனோட ஸ்பெஷல் பவர்ஸா இருக்கட்டும், ஸ்பெஷல் கிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தரான். அதுலயும் முக்கியமா ஒன் பஞ்ச் சொல்லி தருவான். அது அவருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி வெறியா பாக்ஸிங் க்ளவுஸை போட்டு குத்திக்கிட்டே இருக்க நைட்டு 1 மணிக்கு என்னடா ட்ரைனிங் எடுக்கிறேன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பேசுறாரு. அப்பதான் ஹீரோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சோகத்தை சொல்றான். ஸோ எதனால இந்த குன்ஃபு விட்டான் அப்படின்றதையும், ஏன் அவங்க அம்மா இது வேணான்னு சொல்றாங்க அப்படின்றதையும் சொல்றான். ஸோ இவங்க அண்ணன் ஒரு பெரிய குன்ஃபு பைவம், செமையா குன்ஃபு பண்ணி எல்லாரையும் அடிச்சு நவுத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி அவங்க ஊர் சைனால நடந்த ஒரு மேட்ச்லயே அவங்க அண்ணன் ஜெயிச்சுட்டான். தோத்த கோவத்துல எங்க அண்ணன் தோத்தவன் அவனை வந்து ஆல் செட் பண்ணி குத்திட்டான். அவனை குத்தும் போது நான் அங்கதான் இருந்தேன். ஒரு மாதிரி பயந்து எனக்கு என்ன பண்றதே தெரியாம ஒரு மாதிரி ஆடி போய் நின்றுட்டேன். இருந்து எங்க அம்மா கும்ஃபு பண்ண வேணான்னு விட்டாங்க. எனக்கு அடிக்கடி கும்ஃபு பண்ணும் போதெல்லாம் எங்க அண்ணன் ஞாபகம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியா போயிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃபைட்டிங் டோர்னமெண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல கலந்து எப்படியாவது அந்த பணத்தை அள்ளணும் அப்படின்னு இருக்காரு. அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உள்ள பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்மையா அவரோட கேம் பிளேவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2-3 அடி வாங்கினாலும் இவர் கொடுக்குற அடிலாம் சூப்பரா இருந்திருக்கு. பட் எதிராளி ஒருத்தன் என்ன பண்ணினாலும் இவர்கிட்ட ஃபேக் மூவ் அடிச்சு இவர் மண்டையை போட்டு அடிச்சு குழப்பிடுறாரு. ஸோ அப்படியே அங்க கீழே விழுந்த அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட வர மாட்டாரு. ஏன்னா இவங்க அண்ணன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ணனும் இப்படிதான் இறந்தான் குன்ஃபுனாலதான் இறந்தான் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க. இவர் ரொம்ப பயப்படுறான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு குன்ஃபு வேணாம், அம்மா சொன்ன மாதிரி படிப்பே போயிடுவோன்னு எல்லாத்தையும் மறந்து இருந்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படி ஒரு நாள் வீட்டுல இருந்துகிட்டு இருக்கப்பதான் யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க மாதிரி தோணுது. யாரா அப்படின்னு பார்த்தா இவனோட மாஸ்டர் மிஸ்டர் ஹேன், அதாவது ஜாக்கி ஜான் தான் ஒளிஞ்சிருக்காரு. ஸோ அவரு நீ இந்த ஊர்ல நடக்க போற கராத்தே டோர்னமெண்ட் கலந்து அந்த காசை பரிசை வின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, தனக்காக இல்லைனாலும் அடிபட்ட அவருக்காகவாது அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் இவன். சரி ஓகே நினைக்கிறதெல்லாம் ஓகே, ட்ரைனிங் பண்ண இடம் யார் நம்மளை ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்ற பத்திலாம் யோசிக்கிட்டு இருக்காம நீ ட்ரைனிங் பண்றதுக்கான இடத்த மட்டும் தயார் பண்ணு, நான் ட்ரெயினரை தயார் பண்றேன் அப்படின்னு நம்ம மிஸ்டர் ஹேங் அதாவது ஜாக்கி ஜான் வந்து ஒரு ஊருக்கு போறாரு. அது எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மாஸ்டர் இருப்பார்ல, அவர் பேரு மியாகி. அவருக்கு கீழே தயாரான ஒருத்தன் தான் ஒரு பெரிய கராத்தே மாஸ்டர் மிஸ்டர் டேனியல் லீ ரூசோ. அவரை கூட்டு வர்றதுக்காக போறாரு. அவர் ஆரம்பத்துல நான் கராத்தே எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி ஜான் திரும்ப நம்ம லீ இருக்கிற இடத்துக்கு போறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம மிஸ்டர் ஹேங். ட்ரைனிங் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான கராத்தே மாஸ்டர் வேணும். ஏன்னா இவருக்கு குன்ஃபு தான் தெரியும். குன்ஃபுல காலை வச்சுலாம் அடிப்பாங்க, ஆனா கராத்தேல காலை வச்சு கிக் பண்ணக்கூடாது. அதனால ஒரு ப்ராப்பரான கராத்தே மாஸ்டரை தேடி போயிருப்போம். அவர் என்ன வரலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தா அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்குவார். அப்படி இவங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம லீ ஒரு நாள் அந்த டிராகன் கிக்க பிராக்டிஸ் பண்ணுவான். அந்த டிராகன் கிக்க பிராக்டிஸ் பண்ணதை பார்த்த இவர் இதையே நீ பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட டிராகன் கிக்க அவன் எக்ஸ்பெக்ட் பண்றான். ஸோ இதைத்தான் நான் பண்ணுவேன், அவனுக்கு முன்னாடியே இருக்க அனுப்பிச்சு என்னை பிளாக் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அப்போ அவன் பிளாக் பண்றான்னா நீ அவன் ஆளு ஹைட்டோட கீழே குனிஞ்சு அவன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி அதோட நான் கீழே குனிய முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அந்த டிராகன் கிக்க பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ இப்போ 7 நாள்ல மேட்ச் டே. அது வரையும் கடுமையா பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஹீரோ எப்படியோ அதுக்குள்ள
சேர்ந்து பார்த்தா ஈஸியா எல்லா மேட்சும் ஜெயிச்சிடறான். ஸோ இப்போ அப்படியே ஃபைனல் மேட்சுக்கு வந்தா ஃபைனல் யார் கூட அப்படின்னா இவனை படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் கண்ணிலே அடிச்சிருப்பான்ல, அதாவது கார்னர் டே, அவன் கூட தான் இப்ப மேட்ச். அவன் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நடக்கிற கராத்தே மேட்ச்ல 8 பாயிண்ட் எடுத்தா வின். பாடியில் அடிச்சா 1 பாயிண்ட், ஹெட்டில் அடிச்சா 2 பாயிண்ட், மொத்தம் யாரு 8 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி இருக்க. ஸ்டார்டிங்ல கடகடன்னு நம்ம வில்லன் தான் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே போவாப்ல, ஆனா நம்ம ஹீரோவும் சளைச்சவர் இல்ல அப்படின்ற மாதிரி போட்டு அவரும் பதிலடி கொடுக்குற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. ஸோ கடைசியில இன்னும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கீழே விழுந்தவர் தான் எந்திரிக்கவே இல்லை. ஒருவேளை 10 கவுண்ட் பண்ணி எந்திரிக்கலைன்னா மேட்ச ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிருவான் அப்படின்ற நிலைமையில இருக்க, இந்த வாட்டி அவங்க அண்ணனை எந்திரி அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் வருது. ஸோ அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவன் எந்திரிச்சு அந்த டிராகன் கிக்கை பண்றான். இந்த வாட்டி வில்லனால அதை தடுக்க முடியல. ஸோ அந்த டிராகன் கிக்கை வச்சு எப்படியோ அவன் இந்த மேட்ச் ஜெயிச்சிடறான். அந்த ஊர்லயே ஒரு பாப்புலரான ஆள் ஆயிட்டான். இவ்வளவுதான் இந்த படத்தோட கதை. கேட்கவே ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் லவ் பண்ணிடுவான், கடையை நடத்துவாங்க, மிஸ்டர் ஹேன் அங்க இருப்பாரு, அவ்வளவுதான். பெருசா எந்த ஒரு புதிய சீனும் பார்த்த மாதிரி தெரியல, எல்லாமே பழைய சீன் தான். ஒரு கிக்கு வச்சிருப்பான், அந்த கிக்கை கிளைமேக்ஸ்ல அடிப்பான், ஒரு பெரிய கஷ்டம் வரும், அதை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஈஸியா தான் போயிட்டு இருக்கும். அவ்வளவா பெருசா எதுவும் இல்லை. பட் படத்துல அங்கங்க 2-3 காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த காமெடியெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா காமெடி எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஒருவேளை இதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போய் படத்தை பாருங்க. இதுக்கு மேல படத்துல பார்க்க ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன்.